Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலா டிரைவர் போஸ்டிங்க்கு உண்டான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து உங்களோட பேர் வந்து வந்திருக்கா வரலையா அப்படிங்கற எப்படி செக் பண்றது? அது மட்டும் இல்லாம இப்ப நடந்தக்கூடிய இந்த எக்ஸாமினேஷன்ல இந்த ஓரல் டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத எப்படி செக் பண்றது அப்படிங்கற பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான அப்டேட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஷேர் பண்ணிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா லிஸ்ட் ஆஃப் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் டிரைவர் போஸ்ட், அதாவது டிரைவர் போஸ்டிங்க்கு உண்டான ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது, அதாவது டெம்பரரியான ஒரு ப்ரொவிஷனலான செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இதை நீங்க வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான செலக்ஷன் லிஸ்ட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 மெம்பரோடைய செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியாயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இன் தேர் ஆர்டர் ஆஃப் மெரிட் லிஸ்ட், மெரிட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாருங்க நேம் ஆஃப் த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், இது உங்களுடைய கம்யூனிட்டி, அதே மாதிரி டோட்டல் மார்க் 200 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த கேட்டகரியில நீங்க வந்து செலக்ட் ஆயிருக்கீங்களோ அந்த கேட்டகரியும் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் டிரைவர் போஸ்டிங் வந்து 100 மார்க்குக்கு வந்து எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதுல 100 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அது பிளஸ் வந்து பிராக்டிகல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மார்க் பிளஸ் வந்து ஓரல் டெஸ்ட். ஓரல் டெஸ்ட் வந்து டிசம்பர் 19, 20 இந்த ரெண்டு டேட்ல வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடந்துச்சு. அந்த ஓரல் டெஸ்ட், அந்த டெஸ்ட்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டோட்டல் பண்ணி எவ்வளவு என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ இதுல வந்து உங்களுடைய மார்க் வந்து எவ்வளவு அப்படிங்கறத ஒன்ஸ் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள செலக்ஷன் லிஸ்ட்டை தாண்டி வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு உண்டான லிங்க். சரிங்களா? 10 பேர் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து இருக்கிறாங்க. இவங்க வந்து டோட்டலா அது எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல கான்செப்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்க ஃபுல்லா வந்து படிச்சு பாருங்க. இது எல்லாமே ஓகே ப்ரோ, எங்களுடைய ஓரல் டெஸ்ட் மார்க் நாங்க பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதையுமே பார்க்கலாம். மேல இருந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்க, மார்க் ஸ்கோர்டு பை த கேண்டிடேட்ஸ் இந்த ஓரல் டெஸ்ட் கண்டக்டட் இந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க ஓரல் டெஸ்ட் மார்க் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க ஓரல் டெஸ்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு கீழே வந்து ஷோ பண்ணுவாங்க. அதை பார்த்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு செலக்ஷன் லிஸ்ட் தான். சரிங்களா? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் பண்ணுவாங்க. கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ இந்த லிஸ்ட்ல உங்களுடைய நேம் வந்து வந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.